சிலருக்கு சும்மா இருக்கிறதுக்கு 1000 காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. ஈசாக்கோடு கூட சேர்ந்த நிறைய பேர் சும்மா தான் இருக்கிறாங்க. ஐயோ பஞ்சகாலம், தண்ணி இல்லை, எங்க தண்ணி வரும், எங்க யார் உரம் போடுறா, யார் பணம் கொடுப்பா, யார் நெல் கொடுப்பா, எல்லாரும் 1000 காரணம் சொல்றாங்க. அதனால விட்டுருவோம், அதனால அமைதியா இருப்போம். ஆனா எல்லாரும் அமைதியா இருந்தாலும் ஈசாக்கு மட்டும் என்ன பண்ணலைன்னா சும்மா இருக்கவே இல்லை. என்னுடைய ஆண்டவர் யாருக்கு எதிரி தெரியுமா? சும்மா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் எதிரிங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு பார்க்குறீங்களா, நான் சொல்றேன் அவங்களுக்கு உலக பிரகாரமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்க வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்களா, அவங்கள நம்பி நீங்க தாராளமா பொண்ணு கொடுத்துடலாம். புரியுதுல? இன்னைக்கும் நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எதுக்காக தான் ஜெபம் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேலை இருந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கட்ட முடியும், எதிர்கால வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஆனா அது உண்மைதான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு நல்ல மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளைன்றது நல்ல ஒரு வேலை. அது 10,000 ரூபாய் சம்பளமா, 5,000 ரூபாய் சம்பளமா, சம்பளம் பெருசு இல்லை. டெய்லி காலையில் அவர் வேலைக்கு போறாரு, மாசமானா சம்பாதிக்கிறாரு, 10 வருஷமா ஒரு இடத்துல வேலை செய்யறான் அப்படின்னா நான் நம்புறேன் கண்டிப்பா அவர் ஒழுக்கம் உள்ளவராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனா சும்மா இருக்கிறவங்களுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரமா நம்பிட முடியாது. சும்மா இருக்காதீங்க. ஏதோ ஒன்று நான் சொல்றேன், இந்த வேலை கிடைச்சாதான் நான் போவேன், இந்த வேலை கிடைக்கலன்னா போக மாட்டேன். இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர்பார்த்ததை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவாரு. ஆனா நீங்க சும்மா இருக்காம செஞ்சிட்டீங்கன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்கள் பேரிலே பிரியமா இருப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு நாள் இனி என்ன பண்ண மாட்டேன்னா, எந்த நெகட்டிவ் இருந்தாலும் நான் சும்மா மட்டும் இருக்கவே மாட்டேன். லோத்தை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாதிக்கப்படுவதற்கு காரணமே என்னன்னா, ஆண்டவர் கொண்டு போய் இல்லைன்னா அவன் செலக்ட் பண்ண அந்த பட்டணத்துல சும்மா இருந்தது தான் பெரிய பிரச்சனை. அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சும்மா இருக்கிறவங்களுடைய மைண்டு பிசாசுனுடைய தொழிற்சாலை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு பிசாசுனுடைய தொழிற்சாலை. அதனால எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட, ரிட்டையர்ட் ஆயாச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, மனசளவில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் சும்மா இருக்கிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் மன அளவில் பாதிக்கப்படுவார்கள். அதனால உடனே ஒரு வேலையை தேடுங்க, உடனே போங்க. அது 5 ரூபாவாக இருந்தாலும் 10 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமோ அதிகமோ இப்போதைக்கு ஏதோ உங்களுடைய பாக்கெட்டு செலவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த வேலையில் இருந்துட்டே அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம், அங்கே இருந்துட்டே அடுத்த உயர்வை நம்ம பார்க்கலாம். ஆனால் காலையில் எழும்பி நீங்கள் கண்டிப்பாக எங்கே போனோம்னா ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் போயே ஆகணும். உங்கள் பிள்ளைகளை அப்படி விடாதிருங்க, உங்கள் பிள்ளைகளை அப்படி பழக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க சும்மா இருக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் யாரும் அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா சும்மா இருந்தாலே ஏதாவது ஒன்று நோண்டலான்னு தோணும், சும்மா இருந்தாலே ஏதாவது ஒன்று யோசிக்கலான்னு தோணும். அவங்களுடைய சிந்தையை பிசாசு கெடுத்துருவான். ஆமேன்னு சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம், ஈசாக்கு செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிச்சாருன்னா, அவன் பஞ்சமுள்ள காலத்துல கூட என்னவா இல்லையா மாமா, சும்மாவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கொரோனா வந்த டைம், இந்த 2 ஆண்டுகள் எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் சும்மாவே இருந்தாங்க. அந்த 2 வருடங்களும் அவர்களுக்கு ஒரு கதையை போல கழிஞ்சிருச்சு. அந்த நாட்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், என்னுடைய ஊழியத்தினுடைய டாப் மோஸ்ட் அப்படியே ஊழியத்தினுடைய அந்த இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் பெரிய வளர்ச்சி எப்போ அப்படின்னா, இந்த 2 வருஷம் கொரோனால தாங்க. இந்த 2 இயர்ஸ் கொரோனால தான். இல்லை பெருமைக்காக சொல்லலை, அந்த 2 வருஷத்துல நான் ஒரு நாள் கூட சும்மா இருக்கல. ஏதாவது ஒன்றை கொண்டு வச்சு ஒரு ப்ரேயரை நடத்தி ஒன்று பண்ணி உள்ளே உட்காந்து ஒன்று பசங்களுக்கு பேசி கண்டினியூவாக உபவாச ஜெபம். யாருமே இருக்காட்டானா கூட அந்த மைக்கில் ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணிட்டு வெறும் கேமராவை பார்த்து பிரசங்கம் பண்ணுறது என்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் அந்த பிரசன்ஸோடையே கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை.
ஆனா கண்ணை மூடிட்டு ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இருக்கிறது மாதிரி நினைச்சிட்டு அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண நாளை மறக்க முடியாது. அப்போ ஆண்டவர், நான் நம்புறேன் இந்த கொரோனா யாருக்காக வந்துச்சோ தெரில, ஆனா இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே வந்த மாதிரி வந்துச்சு. உண்மையில அப்படிதான். அந்த 2 வருஷத்துல ஆண்டவர் நிறைய, இது ஏன் அப்படின்னா சும்மா இருக்க கூடாதுன்ற அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். புரியுதுல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? நமக்குள்ள முதல்ல அந்த எண்ணம் வரணும். இல்லை நான் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. நம்மளெல்லாம் உட்கார வச்சா உட்காரவே முடியாதுங்க. காலை அடிச்சு உடச்சு போட்டிருந்தா கூட ஏதாவது ஒன்று அங்கே செஞ்சுட்டு இருக்கலான்னு தான் தோணும். அப்போ அந்த அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்கணும். வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாரும் நீங்க இருப்பீங்க. நான் சொல்றேன், உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செஞ்சிருங்க. நீங்க உங்களை சோம்பேறித்தனத்துக்கு உட்படுத்தாதீங்க. நான் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டேன், இத்தனை நாளும் பாடுபட்டேன், இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா என்னவாமா அப்படி நினைக்காதீங்க. நீங்க உழைச்சிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பலனா இருப்பீங்க. நீங்க நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பலனா இருப்பீங்க. எல்லாரும் ஒரு முடிவெடுங்க, நான் மரணம் வரைக்கும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழவே மாட்டேன். என் வேலையை நான் செய்யற அளவுக்கு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு எங்க அம்மா அப்பா 80 வயசை தாண்டிட்டாங்க. ஆனா 2 பேருக்காகவும் நான் என்ன ஜெபிக்கிறேன் அப்படின்னா, அவங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவங்க வேலையை அவங்க செய்யற மாதிரி அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்றேன். அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றேன். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நானும் எங்க பிள்ளைகளோ எந்த காரணத்தினாலையும் சும்மா மட்டும் இருந்துடவே கூடாது. இப்பொழுது இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, ராஜா நான் திறப்புல நிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது எங்க பிள்ளைய ஒரு நல்ல வேலையில, அவனுக்கு சும்மா இருக்கிறது வெறுப்பா தான்ப்பா இருக்குது, சும்மா இருக்கிறது கஷ்டமா தான்ப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வாசல் திறப்பதாக ராஜா, அந்த வாசல் திறப்பதாக ராஜா. இயேசுவே, இனி என்னுடைய பிள்ளை சும்மா இருக்க வேண்டாம் ராஜா. கர்த்தர் அதற்காக யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி. அந்த வேலைகளை மீட்டு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாகர்கோயிலே கடந்த நாட்களிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ அவர் என்னை காரில் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு சாட்சியை சொன்னார். பாஸ்டர், இந்த கொரோனாவுக்கு முன்பாக என்னுடைய தொழிலில் நான் ரொம்ப நஷ்டப்பட்டேன். என்னை ஒருத்தர் ரொம்ப ஏமாத்திட்டாரு. அதனால நான் குடியிருந்த வீடையே நான் அதை இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டு, நான் ரொம்ப ஆசையாக அந்த வீட்டை கட்டினேன். ஆனால் இன்னொருத்தருடைய கையில் கொடுத்துட்டு நான் வெறுமனையாக இப்பொழுது ஒரு வாடகையை ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் விழுந்துட்டேன். திரும்பி எழும்புவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா கொரோனாவும் வந்துருச்சு. இனி என்ன பண்ணுவோம்னு நினைக்கும் போது வீட்டில் எங்கள் மனைவிக்கு கொஞ்சம் அந்த மசாலா போடுற பழக்கம் இருந்துச்சு. அப்போ 2-3 பாக்கெட் மட்டும் போட்டுட்டு அந்த கொரோனா டைம் பக்கத்தில் இருக்கிற 2-3 வீட்டுக்கு போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இவங்க இப்போ அந்த கொரோனா டைம் நிறைய பேர் வெளியே போக முடியாதனால அப்புறம் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா, எங்களுக்கு ஒரு 5 பாக்கெட் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 4 பாக்கெட்டு கொடுங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த 2 வருஷத்தில் அவர் ஃப்ரீயாகவே இருக்க முடியாத அளவுக்கு விழுந்து போன அந்த பிஸ்னஸை அந்த 2 இயர்ஸில் கர்த்தர் திரும்ப நிறுத்தினார். அப்போ சும்மா இருக்கக்கூடாது என்கிற மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழி எங்க இருந்தாவது கர்த்தர் திறக்க ஆமோதிக்கிறீங்களா? எங்க இருந்தாவது கர்த்தர் திறப்பாரு, எங்க இருந்தாவது திறப்பாரு. வேலையே இல்லைன்னெல்லாம் சொல்லாதீங்க. எத்தனையோ இடத்துல பேப்பர்ல போஸ்ட்ல எல்லாம் ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை போட்டு தான் இருக்காங்க. எனக்கு வேலையே கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்காம இருக்கலாம். நீங்க பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற 80% பேர் பிடிக்காத வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பிடிக்காத வேலையில தான் சைன் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலைக்கு சம்பந்தமே இருக்காது, பெரிய ஜெயத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சத்தத்தை கேட்க யாரா இருந்தாலும் உங்களை தயவு செய்து ரொம்ப அன்பா கெஞ்சி கேட்குறேன். சும்மா அது வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையை தொலைச்சிடாதப்பா, உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. லோத்து கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்தா அவனுடைய மைண்ட் செட்டே அப்படி ஆயிடுச்சுப்பா, எல்லாமே தொலைச்சிட்டான். சும்மா இருக்கிற ஒரு பையன் ஆண்டவருக்கு பிரியமா வாழவே முடியாது. அதனால எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தருக்கு வருத்தமா கூட இருக்கலாம் சும்மா இருக்கவங்களுக்கு. ஆனால் நீங்க வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லலை.
ஆனால் வருத்தப்படாதீங்க. அது பெண்களும் சகோதரிகளும் அம்மாமாரும் எல்லாரும் அப்படிதான். சும்மா சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தா அவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் சரீரம் ஆசீர்வாதமாக இருக்காது. நமக்குரிய வேலையை நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ தான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு சும்மாவே இருக்கல. சொல்லுங்க எல்லாரும் 3 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு, பஞ்சமுள்ள காலத்தில் ஈசாக்கு சும்மாவே இல்லை, அவன் கிரியை செய்து கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஸோ இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வேகமாக வாசிக்கலாம். 17வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. இப்பொழுது 20வது வசனத்துக்கு வாருங்கள். 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். நீங்கள் 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். நீங்க அப்படியே 32வது வசனத்தை வாசிங்க. 32. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். இரண்டாவது இந்த ஈசாக்கினிடத்தில் இருந்த குவாலிட்டியை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் மனதில் இந்த வசனத்தின் மூலமா என்ன பேசினார்னா, ஈசாக்கு எந்த காரணத்தை கொண்டும் தன்னுடைய வேலையை அவன் என்ன பண்ணல அப்படின்னா நிறுத்தவே இல்லையாமா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் சும்மா இருக்கல. ஃபர்ஸ்ட் பஞ்சமுள்ள காலமா இருந்தா கூட நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைச்சான். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, அவன் அந்த வேலையை அந்த தொழிலை நிறுத்துவதற்கு எத்தனையோ தடை வருகிறது. அப்ப ஏசேக்குல அவன் போறான், அங்க அவனுக்கு தூத்து போறாங்க. சரி பரவாயில்லப்பா, நீங்க மூடிட்டீங்களா, நான் இன்னொன்னு தோன்றேன்ப்பா. சித்தனாவுக்கு போறான், அங்க அவன் தோங்குறான், அந்த அங்க சரி பரவாயில்லப்பா, இங்க மூடிட்டீங்களா, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். 3வது ஒரு இடத்துக்கு போறான். வேதம் சொல்லுகிறது அங்கே ரகபோத், கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். கவனிங்க, நம்மள அந்த தூர்த்து போட்டு நம்மளை ஒடுக்கும் போது நம்ம சரி நம்ம நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா ஈசாக்கு அவங்க தன்னை கஷ்டப்படுத்தும் போது மட்டுமல்ல, தன்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு பிறகு கூட அவன் துறவு தோன்ற வேலையை என்ன பண்ணலைன்னா நிறுத்தவே இல்லை. ஆமேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா, ஆண்டவரத்துல கேட்கும் போதே என்ன கேட்போம் அப்படின்னா, எனக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, வேற ஒன்றும் வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். சிலர் வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன வேலையில திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன சம்பளத்துல திருப்தி ஆயிட்டாங்க, சின்ன உயர்வுல திருப்தி ஆயிட்டாங்க. இல்ல 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 இல்ல, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் அதோட நின்றுச்சு, அதோட நின்றுச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, நான் ஜெயிக்கணும். எப்போ வரைக்கும்னா உங்க ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் நான் ஜெயிக்கணும். எப்போ வரைக்கும் ஓடணும் சொல்லுங்க. இவனுக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்போ ரெகபோத்துல ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு எதிரியும் இப்போ அவன் காலில் விழுந்தாச்சு. அவனுக்கு நஷ்டம் போயிருச்சு, எதிரி திரும்ப வந்தாச்சு, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனா கூட வேதம் சொல்லுது, எதிரி அந்த பக்கத்துல போன உடனே ஒரு டீம் ஈசாக்கிட்ட சொல்றது, நாங்க தண்ணீரை துறவை தோன்றணும், தண்ணீரை கண்டோம். அப்போ எவ்வளவு உயர்ந்தாலும் அவருடைய வேலையை மட்டும் அவர் என்ன பண்ணலைன்னா நிறுத்தவே இல்லை. நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, உங்க ஊழியத்தை நிறுத்தாதீங்க, நீங்க பாடுபடுறத நிறுத்தாதீங்க, நீங்க முயற்சி எடுக்கிறத நிறுத்தாதீங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் பார்க்கிறார், பிரயாசத்தை பார்க்கிறார்,
அழுகையை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவர் நிச்சயமா நிச்சயமா ஒரு நாள் உங்களை திரும்பி கர்த்தர் பார்ப்பாரு. ஆமேன் சொல்லுவோம். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்துட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு நஷ்டத்தின் மேல நஷ்டம் வரலாம். ஆண்டவர் ஒரு நாள் என்ன கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? நான் நிறுத்தல பாஸ்டர், நான் ஓடிட்டே தான் இருக்கிறேன், எத்தனை நஷ்டம் வந்தாலும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறார், இல்ல நான் உன்னை பார்க்கிறேன், நீங்கள் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், வெகு சீக்கிரத்திலே அந்த பாதையிலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுவோம். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. ஓ ஹல்லேலூயா. அவரையே நம்பீரு. இப்ப சொல்லுவோம், காரியங்கள் ஓ என் சார்பில் செயலாற்றுவார். விசுவாசத்தோடு ஓ என் சார்பில் செயலாற்றுவார். இப்ப சொல்லு, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி, காரியங்கள் என் சார்பில் இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ சும்மா இராது. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த காரணம் கொண்டும் யாருக்காகவும் உன் ஓட்டத்தை மட்டும் நீ என்ன பண்ணாத அப்படின்னா, கொஞ்சமா இருந்தாலும் நிறுத்தக்கூடாது. பொங்கி வழிந்தா கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. ஆமென். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். தீர்க்கதரிசியினிடத்துல வந்து அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப நல்லா ஊழியம் செய்தார், ஆனால் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ கடன்காரங்க வந்து எங்கள் பிள்ளைங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிற முயற்சி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னும் போது அவர் கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன உண்டு? என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எண்ணெயை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை அது மேலே அதில் ஊற்று, அதை விற்று உன் கடனை முடிச்சுக்கோ அப்படின்னு. நீங்கள் அது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அப்போ அவங்க வந்து நிறைய வெறும் பாத்திரங்களை வாங்கி எண்ணெயை ஊற்றிட்டே இருப்பாங்க, ஊற்ற ஊற்ற அந்த எண்ணெய் வந்துட்டே இருக்கும். இப்போ தன்னுடைய பிள்ளையை பார்த்து கேட்பாங்க, டேய் வேற பாத்திரம் இருக்கா, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்லுவான், அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பைபிள் சொல்லும் எண்ணெய் நின்று போயிட்டுன்னு வரும். புரியல உங்களுக்கு? உங்க வாஞ்ச என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு உங்க ஓட்டம் முடிஞ்சு. புரியுதுல்ல? நீங்க மனசுல வந்து இதுக்கு மேல வேண்டாம் போதும் அப்படின்னு நினைச்சீங்கனால நின்றும். அத வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு. நான் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். சாகிற அன்னைக்கு கூட 3 பிரசங்கம் பண்ணிட்டு தாங்க சாகணும். ஆமே, அதுதான் என்னுடைய ஜபமே. ஆண்டவரே அப்படியே பிரசங்கமே பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக சரிஞ்சு 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாரியா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே போயிட்டாரு. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்களும் அப்படி தான் ஜெபிக்கணும். நமக்கு நிறைய பேருக்கு ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு வயதான காலத்தில் கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்து கால் மேலே காலை போட்டு தோசை தின்னுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா உழைச்சிட்டே இருக்கணும் ஆண்டவரே, ஓடிட்டே இருக்கணும் ஆண்டவரே, நான் வளர்ந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே, நான் பெருகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்ன அப்படி விட்டுறாதீங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் தரிசனத்தை யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது,
நம்பர் 3, மூணாவது வேகமாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். நீங்கள் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அதான் 26, 25. அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். நீங்கள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது 26:2, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்திலே குடியிரு. நீங்கள் 24வது வசனத்தை கூட வாசிங்க. 24வது வசனத்தை, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கவனிங்க, மூன்றாவது, ஆண்டவர் ஈசாக்கினுடைய கையின் பிரயாசத்தை ஏன் ஆசீர்வதிச்சார்னா, அவன் எவ்வளோ வேலையின் மத்தியிலையும் எவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலையும் ஆண்டவரோடு கூட அவன் நடந்தான். யாபேசு பிறக்கும் போது அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவரை அறிஞ்சதுக்கு பிற்பாடு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். தேவரே, உமது கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்கணும்னு ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவன் மன விருப்பத்தின்படி அப்படியே செய்தான். உங்க கையை ஆண்டவர் எப்ப ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் எப்ப ஆசீர்வதிப்பாருன்னா, ஆண்டவரோட நீங்க இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறது தான் பெரிய வெற்றி. ஆண்டவர் இல்லாத வெற்றி அது சீக்கிரமா தோல்வி அடைஞ்சிடும். ஆனா ஆண்டவரோடு உள்ள வெற்றியை ஒருத்தரும் பிடுங்கி போட, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமேன். இதற்கு முன்பாக உங்களுடைய நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய உயர்ந்திருக்கலாம். ஆனா நீங்க நிறைய பேர் அதை இழந்திருக்கலாம். நான் நிறைய சம்பாதிச்சேன், என்ன மாதிரி உயர்ந்தவங்க யாரும் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களோட இல்லாததுனால, நீங்க ஆண்டவரோடு கூட இல்லாததுனால நீங்க சம்பாதிச்சதெல்லாம் நாள் வழியா போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன், இனி சம்பாத்தியம் நீங்க தனியாய் அல்ல, கர்த்தரோடு, கர்த்தரோடு, ஆண்டவரோடு. ஆண்டவரோட ₹1 சம்பாதிச்சா கூட அது நமக்கு நல்லா தான் இருக்குமே தவிர அதனால ஒரு வேதனையை நமக்கு வரவே வராது. இயேசுவே, இதற்கு முன்பாக நான் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா உமக்கு பயப்படலை, நான் நிறைய விட்டுட்டேன். ஆனா இனி ஒரே ஒரு டைமே என்ன ஆசீர்வதிங்க, ஆனா உம்மோட நான் வாழுவேன், உம்மோட வாழுவேன். இனி என்னை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். இன்னைக்கு 3 காரியம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா இருக்காது. இரண்டாவது, உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாது. நம்பர் 3, தேவனோடு உன் வேலையை. அப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க கையை பிளஸ் பண்ணுவாரு. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று உங்களுடைய கரங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே காண்பித்து, ஹல்லேலூயா, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் ஆணித்தரமானது. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் நிறைய பேர் ஏமாந்து விட்டிருக்கலாம். நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் வாங்கி ஒருவேளை உங்களுடைய கையின் பிரயாசம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவார். உங்கள் கையின் பிரயாசத்தை எப்படி நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறட்டும் என்று முழு பலத்தோடு கேளுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இந்த வாக்குத்தத்தம் அப்படியே எனக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படியே நிறைவேறட்டும். உங்க கையை ஏசப்பாட்ட காமிச்சு சொல்லுங்க, இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த கையில நஷ்டத்தை பார்த்துட்டேன், இந்த கையில குறைவை பார்த்துட்டேன், இந்த கையில அவமானத்தை பார்த்துட்டேன். ஆனா இந்த கையில இனி நான் அப்படி பார்க்க கூடாது. இந்த கை செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கைகளை லட்சங்களுக்கு நம்புங்க, கோடிகளுக்கு ஆண்டவர் எங்க கைகளை நம்புங்கப்பா. ஏசப்பா, எங்க பிள்ளைகளுடைய கரங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்கு நீர் இறங்கி வாரும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த கைகளிலே இருக்கிற எல்லா விதமான சாபங்கள் மாறுவதாக.
நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஆமா ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறத, ஆண்டவர் உங்களை உயர்த்துறத சுற்றி இருக்கிற கண்கள் காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத சுற்றி இருக்கிற கண்கள் காணும். பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்து கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு தருவாரே. ஆனால் இந்த 21 நாள் முடியும் போது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுக்கு பலப்படுத்தி அதுல 100 மடங்கு அறுவடையை கர்த்தர் கட்டளை இடுவாராக. நன்றி அப்பா. இந்த வரிகளை மட்டும் பாடி ஜெபித்து முடிக்கலாம். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இரு என்றாரே, நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இரு என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று, அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். இப்ப நம்பிக்கையோடு சொல்லுவோம். என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். விசுவாசத்தோடு சொல்லுங்க பிரதர். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். சொல்லுவோம். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். ஒரு விசை கூட நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடம் கொள் என்றாரே. நீங்கள் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடம் கொள். கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். சிஸ்டர் உங்களை பார்த்துதான், பிரதர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு. உன் தேவை பார்த்து கொள்வேன். இப்போ எல்லாரும் கைய மேல கட்டி, என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் உயருவேன். இயேசுவே, இயேசுவே. இப்போ 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 இந்த வாயின் வார்த்தையை அங்கீகரிங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்துங்க. எஸ் எஸ், அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படும் போதே பரலோகம் அங்கீகரிக்கட்டும், பரலோகம் அங்கீகரிக்கட்டும். இப்பொழுது அங்கீகரிக்கப்படட்டும், பரலோகம் அங்கீகரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ். மனிதன் உயர்த்தாது, சொந்தக்காரர்கள் உயர்த்தாது. இப்பொழுது இயேசுவினால் உயரட்டும், உயரட்டும்.
சாப கட்டுகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ரித்தலரம் சேகரவ ரோதலரம் கனதோ சப்தரலோரவ ரித்தலரவோரஹதலரவ ரீதலரஹோத்தனோரோ. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகள் கை வைத்தால் அந்த இருக்கிற ஆசீர்வாத குறைவுகள் மாறுவதாக ராஜா, மாறுவதாக. அந்த சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது வெளியே போவதாக, போவதாக, வெளியே போவதாக. எங்க அப்பா கை வச்சதும் நல்லா இல்ல, எங்க அம்மா கை வைக்கிறது நல்லா இல்ல, நானும் அப்படிதான். எதுவும் எங்க குடும்பத்துல யாருமே நல்லா இல்லையே, எங்க குடும்பத்துல யாருமே உயர்ந்து இல்லையே, யாருமே ஆசீர்வாதமா இல்லையே, எல்லாரும் நாளுக்கு நாள் கீழே தானே போயிட்டு இருக்கிறோம், யாருடைய தொழிலும் நல்லா இல்ல அப்படின்னு எந்த பிள்ளை எல்லாம் ஏக்கத்தோட இருக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்ப ஜெபிக்கிறேன், அவங்க கை பிளஸிங் ஆகட்டும். அந்த பரம்பரை சாபங்கள் எடுக்கப்படட்டும், முன்னோருடைய சாபங்கள் எடுக்கப்படட்டும். இப்பொழுது இந்த கை எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. எங்களை யாரும் உயர்த்த வேண்டாம், எங்க பிள்ளைகளை யாரும் தூக்கி விட வேண்டாம், எங்க பிள்ளைகளை யாரும் தட்டி கொடுக்கவே. நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்திலே இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறத சுற்றி உள்ள கண்கள் காணட்டும், காணட்டும். இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அந்த மருந்து செலவு வேணாம்ப்பா, அந்த மாத்திரை செலவு வேணாம்ப்பா. நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த 21 நாட்களும் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.